உலகத்தில் எந்த மதமும் உலகத்திலே எந்த அறிஞனும் செய்யாத ஒரு காரியத்தை இந்து மகரிஷி செய்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, கால தத்துவத்தை ஆய்ந்திருக்கிறான். டைம் கான்செப்ட். காலம் என்று ஒரு பிரின்சிபிள் இருக்குது, டைம்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதனுடைய போக்கு இப்படி 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 என்று வகுத்து சொல்லியிருக்கிறார். தெளிவாக சொல்லியிருக்கிறார், சந்தேகம் இல்லாமல் சொல்லியிருக்கிறார். அதுக்கென்று நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் இதே விஷயத்தை மேல்நாடுகளில் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பித்தகோரஸ், ஆர்கிமெடிஸ் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் டச் பண்ணி ஒரு முடிவு காண முடியாமல் முடிபிதுங்கி போய்விட்டார்கள். அவங்க அதை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியலை. ஆனால் இங்கே அது ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லப்படுகிறது. பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம். அதில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்சி தருகிறார். அப்போ என்ன சொல்கிறான் அர்ஜுனா, நான் காலஸ்வரூபி. கடவுளுக்கு பல வடிவங்கள் இருக்குது. இந்த வடிவம் என்னடான்னா, இது டைம் இமேஜ். அதாவது காலத்திலே எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டன. நாளைக்கு நடக்க போகிறது, அடுத்த வருஷம் நடக்க போகிறது எல்லாம் ஏற்கனவே என்ட்ராயிருக்கு. அங்கே என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, பகவானுக்கு எல்லாமே நிகழ்காலம்தான். அவன் 3 காலங்களையும் ஏக காலத்தில் பார்ப்பான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் ஒரே சமயத்தில் பார்ப்பான். அவனுக்கு எல்லாமே நிகழ்காலம்தான். அப்போ எல்லா நிகழ்வுகளுமே ப்ரீ டெஸ்டின்டாக இருக்குது. கண்ணன் என்ன சொல்கிறான், நீ சண்டை போட மாட்டேன்னு சொல்கிற, ஆனால் நீ சண்டை போடாட்டியும் இவர்களை நான் கொன்று விடுவேன். என்னமோ நீ தான் அவர்களை கொல்ல போகிற மாதிரியும், நான் தாத்தாவை கொல்ல மாட்டேன், மாமாவை கொல்ல மாட்டேன்னு இருக்கிறேன். இவர்களை நான் என்றோ கொன்று விட்டேன், இப்போ சும்மா எக்ஸிக்யூஷன் தான் நடக்குது என்று அவன் சொல்லுகிறான். நீங்கள் கேலண்டரில் படம் பார்த்துருப்பீங்க. அந்த விஸ்வரூப கிருஷ்ணன் ஏராளமான தலைகள் இருக்கும். ஒரு தலை விநாயகர் தலை, ஒரு தலை முருகன் தலை, ஒரு தலை சிவன் தலை, ஒரு தலை கௌரி தலை, இப்படி பல்வேறு தெய்வங்கள். அதன் மூலம் அவன் என்ன உணர்த்துகிறான், சகல தெய்வங்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவன் நான் தான், சகல காலத்துக்குள்ளும் இருந்து இயக்குபவன் நான் தான் என்று சொன்னான்.